அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இந்த வீடியோவில் சூப்பர் அண்ட் டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தான் நான் வந்திருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த சம்மர் டைம்லேயும் இஃப்தார் டைம்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பர் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சாஸ்பேனில் 2 கப் மில்க் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மில்க் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மில்க் பவுடர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மில்க்கை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணலாம். ஸோ எப்போவுமே நம்ம மில்க் வந்து ஒரு வார்மான கண்டிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் சேர்க்கணுன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியே லாஸ்ட்டில் ஒரு ப்ரௌன் கலரில் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் ப்ரௌனிஷாக இருந்தால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கணும். நம்ம ரெசிபியோட ஹீரோவே பார்த்திங்கன்னா விளாம்பழம் தான். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பட் இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃப்ரூட். மோஸ்ட்டாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற பீப்புளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சம்மர் டைமில் ரொம்பவுமே சீப்பாக கிடைக்கும். பட் இப்போ தான் சீசன் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். போக போக வந்து நல்லா சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸ்பெஷலி இந்த நோன்பு டைமில் நல்லாவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இஃப்தார் டைமை பொறுத்தவரையில் நாங்கள் இதை சோறு கரைச்சி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட் வழியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வூடப்பிள் ஜூஸ்னு கிடைக்கும். பட் நம்ம இந்த எதுவுமே ட்ரை பண்ணாமல் புதுசாக வூடப்பிளை வச்சு எப்படி ஒரு புடிங் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் விளாம்பழத்தை உடைச்சி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து பிளெண்டரில் போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பியூரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பால் ஒரு சைடில் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த லம்ஸுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்ச பால் வந்து நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த பால் திக்கனாகி வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாலில் கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்த்ததுக்கப்புறமா கை விடாமல் இதை கிளறிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு இடத்துல கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். இப்போ பால் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கும்போது இடையில ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா திக்கனாகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வூடப்பிளோட ஃப்ளாஷில் ஒரு 3/4 வாசியை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் டெக்கரேட்டிங் பர்பஸுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போது விளாம்பழத்தோட பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். எப்போவுமே இந்த ஸ்வீட்ஸை பொறுத்த வரையில் கொஞ்சமாக அந்த உப்பு சேர்க்குறப்போ ஸ்வீட்னர் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்காக ஒரு பிஞ்ச் மாதிரி நான் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போது நம்மளோட இந்த பியூரி அதுக்கப்புறமா மில்க் எல்லாமே நல்லாவே திரண்டு நல்ல ஒரு திக்கனான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது இதை நம்ம அடுப்பை விட்டு இறக்கி நல்லா கூல் டவுன் ஆகும் வரைக்கும் வச்சிடலாம். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம கப்பில் ஊற்றி இதை வந்து செட் பண்ண எடுத்துடலாம். இப்போது நம்மளோட வூடப்பிள் மிக்சர் வந்து நல்லாவே சூடு ஆறி ரொம்பவுமே திக்கனான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே விளங்கும், நல்ல சில்கி அண்ட் ஷைனிங்காக இருக்குது. இப்போது நீங்கள் எந்த கப்பில் வந்து இதை ஊற்றி செட் பண்ணணுமோ அந்த கப்பில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
கப்பில் சேர்த்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஃப்ளாஷ் தனியாகவே எடுத்து வச்சுருந்தேன், ஜஸ்ட் டெக்கரேட்டிங் பர்பஸ்க்காக. இப்போ அந்த பல்ப்பையும் வந்து இதுக்கு மேலால் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம கிளிங் ரெப் போட்டு நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஸோ நீங்கள் வெளியில் வச்சுட்டு செட் பண்ணி எடுக்க முடியுமான்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். அதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராகவே செட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூலாக சாப்பிடும்போது இன்னமும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி நல்லா திக்கனாகி நம்மளோட புட்டிங் வந்து நல்லா செட்டாக இருந்தது. இதை சாப்பிடும்போது ரொம்பவுமே ஸ்மூத்தாக வாயில் கரைஞ்சி போகிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்கரேட்டிங்குக்கு மேலால் வச்சுருந்த அந்த பியூரியோட சேர்த்து சாப்பிடும்போது இனிப்பாகவும் புளிப்பாகவும் எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு டெலிஷியஸான ரெசிபி. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் விளாம்பழம் இருக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பர் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. தியாவும் அப்படி தான், ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Until then, take care. Bye bye.